அன்பே, அன்பின் நிறைவே, இனிய அருளாசி. அன்பு யோகியே, வல்லபானந்த சிவம். உங்கள் கேள்வி: சுவாமி, நான் யோகத்தில் நிலைத்திருக்கிறேன். நான் மனம் கடந்த நிலையில் இருக்கிறேன். என் கர்மா இப்பொழுது செயல்படுகிறதா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என கேள்வி கேட்டிருந்தீர் இல்லையா? ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சராசரி மனிதன் என்பவன் கர்மாவால், கர்ம வினைகளால், பிராரப்த வினைகளால் கட்டுண்டு நிற்கிறான். அவனால் கர்மாவை விட்டு விலக முடியாது. கர்ம வினைகளை புசித்தே தீர வேண்டியுள்ளது. ஆனால் யோகிக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டுகிறது. அது என்ன தெரியுமா? கர்ம வினையிலிருந்து அவன் பிரிந்து விடுகிறான். கர்ம வினை அவனை பற்றுவதில்லை. பிராரப்த வினை நிகழ்கிறது. ஆனால் அதற்கு அவன் சாட்சியாய் நிற்கிறான். எப்படி? எப்பொழுது நீ இந்த தியானத்தால் மனம் கடந்த நிலை பெறுகிறாயோ, அப்பொழுதே உன் கர்மா செயல்படுவது நிலைநிறுத்தப்படுகிறது. ஏனென்றால், மீண்டும் கூறுகிறேன், கர்ம வினை என்பதே உன் மனம், அதில் எழும் எண்ணங்கள் தான். ஒவ்வொரு எண்ணமும் ஓர் செயலை செய்ய தூண்டுகிறது. இந்த செயல் பலனை கொடுக்கிறது. பலன் இன்ப துன்ப நுகர்வை அளிக்கிறது. அப்பொழுது நீ கர்மாவால் கட்டுண்டவனாக இன்ப துன்ப நுகர்வை அனுபவிப்பனாக இருக்கிறாய். இந்த தியானத்தால் நீ மனம் கடந்த நிலை பெறும் பொழுது கடந்த காலம், எதிர்காலம் என்பது இல்லாமல் நிகழ்கால நிஜத்தில் நிலைத்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு கர்ம வினைகள் இருக்கிறது. அவை உன் கண் எதிரியே வந்து நிற்கிறது. அதுதான் உன் எண்ணங்களாக, ஓரிரு எண்ணங்களாக உனக்கு முன் தோன்றுகிறது. இப்பொழுது நீ அந்த கர்மாவை கையில் எடுக்கலாம், அதை விட்டு விலகிவிடலாம். அந்த சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ இப்பொழுது தேவையான கர்மாவை செயல்படுத்தலாம் அல்லது அவற்றை விட்டு விலகிவிடலாம். ஆகவே இப்பொழுது உனக்கு அந்த வாய்ப்பு இருப்பதால் கர்மா, அதன் செயல்பாடுகள், அவற்றில் நீ நிலைத்திருப்பது எல்லாம் உன் வசத்தில் இருக்கிறது. இது யோகியின் நிலை. ஞானியின் நிலை எது தெரியுமா? அவருக்கு கர்ம வினை என்பதே கிடையாது போகிறது. பிராரப்தம் ஏதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் அதை கடந்து நிற்கிறார். இந்த நிலை எத்தகையது தெரியுமா? சென்றது கருதார், நாளை சேர்வதை நினையார். எதுவெல்லாம் வந்தது என்று அவருக்கு நினைவில்லாமல் போய்விடும். நாளை எதுவெல்லாம் தேவை என்பதும் எண்ணமற்று நிற்கிறார். நிகழ்கால நிஜத்தில் சாட்சி மாத்திரமாய் நின்று இந்த உலகை, உடலை, வாழ்வை கவனிக்கும் தன்மையில் நிலைத்திருக்கிறார். இத்தகைய ஞானி ஏதோ காவியம், சடைமுடி, கமண்டலங்கள், ஆசனம், தாவூர், உத்திராஜம், யோக தண்டு கொண்டு அலைவர்கள் அல்ல. இவன் சராசரி மனிதன் போல் இருப்பான். வேர்த்தால் குளித்து, பசித்தால் புசித்து, பார்த்தால் உலகத்தவர் போல் திரிவார். பற்றற்ற ஞானியர். இந்த பற்றற்ற ஞானி இவனுக்கு சென்றது சேர்வது இரண்டுமே கிடையாது. அதான் கடந்த காலம், எதிர்காலம் என்பது எதுவுமே இல்லாமல் நிகழ்கால நிஜத்தில் தன் சுய மகிமையில் நிலைத்தவாறு திளைக்கிறான். இப்பொழுது புரிகிறதா? கர்ம வினைகளற்று இருப்பவன் ஞானி. கர்ம வினைகளை கையில் எடுத்து செயல்பவன் யோகி. ஆனால் இந்த கர்மாவே என்னவென்று புரியாமல் அதில் சிக்குண்டு ஜென்மாந்திரமாக உழன்று
புனரபி மரணம் புனரபி ஜனனம் எனும் ஜனன மரண துன்பத்தில் சிக்குண்டு அலைபவன் மனிதன், ஜீவன். இதனை புரிந்து கொள்வாயாக. எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக, தீர்காயுஷ்மன்.